வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன குட்டியூன்னு விஷயம் சொல்லுவாங்க. ரொம்ப லாங்கில் ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது அந்த மாதிரி 4 வழிச்சாலையில் அப்படி போகிறோம். வேமா நல்லா போகும்போது சில்லு சில்லுன்னு காற்று வருது. அப்போ அசந்து தூங்குறோம் கொஞ்ச நேரம். தூங்கும்போது சடான்னு ஒரு சடன் பிரேக் போட்டோன்னே டக்குன்னு தூக்கி அடித்தோடனே, என்னப்பா என்ன டிரைவர் என்னாச்சு? இல்லைங்க சார் ஒரு ஸ்பீடு பிரேக். அப்படியா, சரி பார்த்துப்போம். மறுபடியும் சில்லு சில்லுன்னு காற்று போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கினோன்னே மறுபடியும் கீச்சுன்னு ஒரு பிரேக் போட்டோன்னே டக்குன்னு அதிர்ச்சா, என்னப்பா என்ன? இல்லை சார் மறுபடியும் ஒரு ஸ்பீடு பிரேக். அப்படியா? இதே மாதிரி வாழ்க்கை பயணம் அப்படின்வாங்க. வாழ்க்கை பயணம் கிட்டத்தட்ட 70 வருஷம் 80 வருஷம் போகிறோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஸ்பீடு பிரேக் மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் துன்பம் இடையில வரும். ஆனால் அந்த ஸ்பீடு பிரேக் மட்டும் இல்லாட்டி என்ன ஆகும், ரொம்ப சோகத்தில் டிரைவரும் தூங்கிடுவார். அப்புறம் ஒரு புளிய மரமோ இல்லை ஒரு பாலத்திலே அம்மா சொல்லி முடிச்சுடுவார். அது மாதிரி இந்த ஸ்பீடு பிரேக்குன்றது வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன துன்பம். அது வந்து நம்மளை ஸ்பீடு பிரேக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணுற மாதிரி இந்த துக்கமும் கவலை இப்படி நடந்துக்கடான்னு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதான். அதான் வாழ்க்கை பயணத்துக்கும் வாகன பயணத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை சொல்கிறதுக்காக.